நம்ம பாடியில் குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் வழக்கமாக நம்மளுடைய கலரில் ஒரு டல் கலர் அடிக்குது, அல்லது ஒயிட் கலரில் பேச்சஸ் மாதிரி வருது, அல்லது ஒரு ரெட் கலரில் ஒரு பேட்ச் வருது, திட்டாக வருது. இந்த மாதிரி பல விதமான கலர் சேஞ்சஸ் அப்படின்றத நம்ம ஸ்கின்ல பல கண்டிஷனில் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னோட கலரில் மட்டும் சேஞ்ச் வரக்கூடிய அந்த ஸ்கின் இஷ்யூவுக்கு மேக்குலார் லீஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொட்டு பார்த்தா எதுவுமே ரஃபாக இருக்காது, அதில் வந்து ஒரு எலிவேட்டட் ஸ்கின் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த மாதிரியான ப்ராப்ளத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு நபர் இருக்காங்க. அவருடைய முதுகு பகுதி, அவரோட கழுத்து பகுதி, செஸ்ட் ஏரியா, ஷோல்டர் ஏரியா, எல்லா ஏரியாலையுமே பரவலாக ஒரு ஒயிட் கலர் டீப் பிக்மெண்டேட்டட் ஏரியா அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. திட்டா பேட்சாக நிறைய பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரையும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா யூஸ்வலாக இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் எது பார்த்தாலுமே ஒருவேளை இது வந்து வெண் புள்ளியாக இருக்குமோ அல்லது வெண் படையாக இருக்குமோ, விட்டிலிகோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இல்லைன்னா லியூகோடர்மான்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு ஒரி தோன்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் மைன்யூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட டைப் ஆஃப் அந்த ஸ்கின் மேக்குலார் லீஷன் அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்துட்டோன்னா உங்களுக்கு புரியும். வெண்படை அல்லது லியூகோடர்மா, விட்டிலிகோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே இந்த மாதிரி இருக்காது. ஒரு அதோட அந்த கலரே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது காமனாக நிறைய பேருக்கு பார்க்கலாம். இதோட பேர் டீனியா வெர்சிகோலார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். படர்தாமரை அப்படின்ற ப்ராப்ளம் நீங்கள் நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க. தலையில் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்துருப்பீங்க. இது பாடியில் ஒரு நிறைய பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும்னா ஃபேஸில் இருக்கும், கழுத்து பகுதியில் இருக்கும், செஸ்ட், இந்த மாதிரியான ஏரியாக்களில் காமன் இருக்கும். டீனியா வெர்சிகோலார் அப்படி சொல்லக்கூடிய ஒரு விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது யூஸ்வலாக எப்படி வரும் அப்படின்னா, யங் இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாங்கன்னா, ஒரு நபருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா அவங்க போட்ட ஷர்ட்டு, அவங்க யூஸ் பண்ண துணிகள் இதெல்லாம் யூஸ் பண்ணால் காமனாக வரும். தென் ஈரமான மழை காலங்கள் எல்லாமே ஷர்ட்டை கலத்திட்டு ஒரு மரத்தில் சாஞ்சி நிற்கிறோம், அல்லது ஒரு காம்பவுண்ட் சோரில் சாஞ்சி நிற்கிறோம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் டு சில மெட்டீரியல், அதில் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா வர்றதுக்கான சான்ஸ் உண்டு. இது ஒன்றும் ஆபத்தான பிரச்சனை கிடையாது, ஈஸியாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இவங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு 15 to 20 டேஸுக்கு மட்டும் ஒரு ஆன்டி ஃபங்கல் மெடிசின் உள்ள சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தக்கூடிய ஆன்டி ஃபங்கல் பாத் பவுடர் ப்ளஸ் அவங்க மேலே அப்ளை பண்ணுறதுக்கான டீனியா வெர்சிகுலாருக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆயில் ப்ளஸ் பிஃபோர் பாத் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பவுடர், இவ்வளவு செட் ஆஃப் மெடிசின் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு 10 to 15 டேஸில் வந்து நல்லாவே மங்கிடும். பட் கம்ப்ளீட்டாக ஒரு நார்மல் கலர் திரும்ப ரெக்கவரி ஆகிறதுக்கு 2 to 3 months ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம். ஒரே ஒரு விஷயம், சோப் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ.